இலக்கியங்கள்ல இருக்கு, இதிகாசங்கள்ல இருக்கு. பெண்கள் தன்னுடைய எல்லா உணர்வுகளையும் கொண்டாடக்கூடிய தகுதியானவர்களா இங்க இருக்காங்க. ஆனா ஏன் வந்து இந்த சமுதாயம் தொடர்ந்து புறக்கணிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுன உடனே, பிரியங்கா அக்கா பண்ணது சரிதானே. அத தானே நானும் ஒரு சீரிஸ் மூலமா நான் வெளிய குடுக்குறேன். ஓகே. என்னோட ஆழ் மனசுல இதுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிற ஆள் தான். ஏன் இத பண்றாங்க அப்படின்னு தான் நான் அத பேசினேன். ஸோ அது ரிலீஸ் ஆகப்போது, இங்க வந்து இப்படி ஒரு விஷயம் நடக்குதுங்கும்போது, என்னால பொறுக்க முடியாம தான் நான் அந்த வீடியோவே போட்டேன். இதுல என்ன தப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்கு அப்படின்னு. ஸோ அத உங்கனால டைரக்ட்டாவே கனெக்ட் பண்ணிக்க முடியுது இல்லையா? என்ன அங்க என்ன அப்படியேங்க நடந்துச்சு? நான் பண்ண எஸ். கேரக்டர் அக்கா ஆடுறாங்க ஒரிஜினலா. ம். நானாவது நடிக்கிறேன். இத நெறைய பேர் எப்படி ஏத்துக்குவாங்கன்னு தெரியாது. ஆனா இப்ப பாருங்க, நீ இது ஏத்துக்கிட்டே ஆகணும்னு ஒரு ரோல் மாடலா ஒண்ணு நிக்கிறாங்க இல்லையா? ஸோ எனக்கு எல்லாரும் ஏன்னா இப்ப ரிலீஸ் ஆகும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இத பார்த்து இது இப்ப நமக்கு 1 மாசத்துக்கு முன்னாடியே ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. என்னால அது வந்து என்ன சொல்றது, கனெக்ட் பண்ணிக்க முடியுதுங்கிறத விட, எப்படி இது சாத்தியமாச்சு அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. இதுவரைக்கும் யார் இறந்து தான் பொண்டாட்டி ஆடி நம்ம பரிட்சைப்பட்டதே இல்ல. எந்த நியூஸ்லயுமே பார்த்ததில்ல. ஆனா இது ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு விஷயம் நடக்குது. அத நானும் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன். எனக்கு அது உண்மையிலேயே என்ன சொல்றது, புல்லரிக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இருந்துச்சு.